ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து எத்தனை மணி, இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் எந்திரிக்கவே டைம் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன்னா ஸ்கூல் ஃபஸ்ட் நாளும் சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சா. இன்றைக்கி என்னன்னு தெரில, அலாரம் அடித்ததே காலைல விழல. அலாரம் வச்சுட்டு தான் தூங்கினேன். 6:30க்கு வச்சேன்னா டைம் ஆயிடுச்சு. அப்புறம் டக்குன்னு 7 மணி ஆயிடுச்சு. அதுவும் ஃபோன் வந்துச்சு. எடா ஃபோன் அடிக்குதுன்னு எடுத்து பார்க்குறேன், மணி 7 மணி. ஃபோன் அடிக்காட்டி இன்னும் தூங்கியிருப்பேன் போல இருக்குது. அப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு விறுவிறுன்னு தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு வாசல் தெளித்து வேகமாக கோலத்தை போட்டுவிட்டுட்டு எந்திரா அந்த பயலை எழுப்பி அப்புறம் எல்லாத்தையும் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் அவன் மேலே வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கோலம் போட்டுட்டு சரி எங்கள் வீட்டுக்காரர் எந்திரிச்சு எழுப்பி விட்டு பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்னா அவங்க பால் வாங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வேகமாக கோலம் போட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்கு போய் கிச்சனில் வேலையை பார்க்கணும்ல. அடுத்து எப்போதும் நான் பால் வாங்குறதுக்கு இன்றைக்கி நான் எழுப்பி விட்டேன் அவங்கள. இன்னைக்கு எப்போதும் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பால் வாங்கியாந்து கிச்சனில் இருக்கும். நான் எந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் போய் டீ போடுவேன். அவங்க வாங்கி வந்துச்சிருவாங்க. இன்றைக்கி என்னவோ டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் அப்படி தான். நான் ஃபஸ்ட்டில் எந்திரிக்கணும்ல, எனக்கு சாப்பாடு செய்யணும் ஸ்கூலுக்கு. அதனால நான் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். லீவுங்கிறதுனால கொஞ்சம் தூங்குறது லேட்டாக எந்திரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துன்னா சரி பால் வாங்கிட்டு வரல. அதுக்குள்ளேயும் பீட்ரூட் 2 கிடந்துச்சு. சரி நெல்லிக்காய் 4 நெல்லிக்காய் வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிடுச்சா. சரி ஜூஸாக போட்டுடலாம், இதை வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ட்டு 2 பீட்ரூட்டையும் அந்த நெல்லிக்காயும் துருவி ஒரு ஜூஸாக போட்டுருவோம். அதில் கூட இஞ்சி கொஞ்சம் சேர்த்து ஜூஸ் அரைச்சிருவோன்னு போட்டேன். அப்போ பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் ஜூஸ் போட்டுட்ருக்கையில் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி இதை அரைச்சி குடிச்சிட்டு நம்ம அப்புறமா அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு ஜூஸை போட்டேன். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நான் வடிகட்டியாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகுமா. வெள்ளை தண்ணியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம புழிஞ்சிடலாம். அப்படியே போட்டு ஒரு புழிஞ்சோம்னா அப்படியே தனியாக வந்து சீக்கிரமாக வந்துடும். நமக்கு டைம் சேவ் ஆகும்ல. வடிகட்டியாக இருந்தால் லேட்டாகும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடிகட்டிகிட்டு இருக்கணும். சரி அப்படியே துணியில் வடிகட்டி கேரட் இருந்தால் கேரட் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேங்காய் இருந்தால் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த 2 பீட்ரூட்டை வச்சு ஜூஸ் போட்டாச்சு. ஜூஸை போட்டு நான் குடிச்சிட்டு அப்புறமா டீ போட்டேன் அவங்களுக்கெல்லாம். எந்திரிச்சோன்னே இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிருக்கேன். பசங்க குடிக்கிறீங்களாடா அப்படின்னு. சரி நீ குடி, நான் லேட்டாக குடிக்கிறேன். நாங்கள் சரி நம்ம குடிச்சிருவோம், நம்ம வேலை பார்க்கணும்னா நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்ட்டு நான் ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு அப்புறம் அரிசி கழுவி குக்கரில் அப்படியே ஒரு டம்ளர் வச்சு விட்டுட்டு பசங்களுக்கு சாதம் செய்கிறதுக்காக இன்றைக்கி என்ன சாதம்னு பார்ப்போமா. இன்றைக்கி என்ன சாதம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு. நான் எந்திரிச்சது லேட் ஆகிடுச்சா, சரி சிம்பிளாக தயிர் சாதம் செய்யணும்னு சொன்னான். தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வந்து ரவுண்டாக வெட்டி பண்ணு அப்படின்னு சொன்னானா. சரி குக்கரில் அரிசியை போட்டு கழுவி அதில் உப்பு கொஞ்சம் போட்டு அதில் குக்கரில் ஒரு சைடு வச்சு விட்டு அப்புறம் டீ போட்டேன். பசங்களுக்கு எங்கள் அத்தை மாமாக்கெல்லாம் டீ கொடுக்கணும்ல, அதனால ஒரு பக்கமாக டீ வச்சுட்டு பால் வச்சு டீயை வச்சுட்டேன். பசங்களுக்கு பாலாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் டீ தூள் போட்டு டீ போட்டேன். அதுக்குள்ளே இங்கே குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே அரைஞ்சி வச்சுட்டேன். அது கூட உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பூண்டு எல்லாம் சேர்த்து பெசரிக்கிட்டு தோசைக்கல்லில் போட்டு வறுக்கலாம் அப்படின்னு போட்டு பெசரி ரெடி பண்ணிட்டேன். 2 பேருக்கு கமாண்டில் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க சாம்பார் சாதம் செய்யுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து வெஜிடபிள் சாதம் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா, அதனால் டக்குன்னு செய்ய முடியலை. அதனால் நாளைக்கு செய்கிறேன். நாளைக்கு எனக்கு சொன்னீங்களே அதில் ஒரு சாதம் செஞ்சிடுறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் டைம் ஆனதுனால எனக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை செஞ்சுட்டேன். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தயிர் சாதம் ரெடி பண்ணுவோமா. கடை வச்சு ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு அப்படியே தயிரை ஊற்றிக்கலாம். தயிர் வந்து கடையில் தான் வாங்கினேன், வீட்டில் வைக்கல, கடையில் தான் வாங்கினேன். டீ கடையில் வாங்கிட்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு இந்த தயிர் சேர்த்து அவ்வளோதான். டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை அடித்து வச்சு சாதத்தை கூட கிளறிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம்னா. டெய்லி கூட தயிர் சாதம் கொடுத்தா சாப்பிடுவாங்க. தயிர் சாதம் உருளைக்கிழங்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாமா. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள். பார்த்தேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, அவங்க வீட்டில் வந்து லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரைன்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஒருத்தவங்க கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி ரவுண்டாக போட்டு உருளைக்கிழங்கு வறுவலும் தயிர் சாதம். நேற்று வந்து தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக வெட்டி கட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து அதனால தான் ரவுண்டாக வெட்டி பண்ணுமான்னு சொன்னாங்களா, அதனால் ரவுண்டாக வெட்டியாச்சு.
ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அடுத்தது பசங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட போகிறேன். ஒருத்தர் ஹோம்ஒர்க் எழுதலன்ட்டு உட்காந்து காலையில் எழுதிட்டு உட்காந்து நைட்டு படுறான்னு சொன்னது கேட்க மாட்டேன்ட்டு விளையாண்டுட்டே தெரிஞ்சாங்க. தெரிஞ்சுட்டு காலையில் உட்காந்து டீச்சர் பேசுவாங்க, காலையில் வந்தோடனே கேட்பாங்களே அப்படின்னு 2 சின்ன பையன் உட்காந்து எழுதிட்டு இருந்தான். எழுதுன்ட்டு அப்போ ஒன்று முடிக்க முடியலை, பாதியோடு தான் போனான். என்னன்னு தெரியல. நைட்டே எழுதிட்டு படுறான்னு படிக்க மாட்டேன்னு விட்டுட்டு இப்போ உட்காந்து காலையிலே எழுந்திரிச்சு எழுதிட்டு இருக்கான். அப்புறம் நான் வெறும் சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அவன் எழுதிட்டு இருந்தான். அப்புறம் நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். தலை எண்ணெய் தேய்க்கலான்ட்டு வந்து அவங்க 2 பேரும் இன்றைக்கி தலை குளிச்சிட்டாங்களா. அப்புறம் ஈரமாக இருந்துச்சு. அப்புறம் எண்ணெய் தேய்க்கல, பவுடர் மட்டும் அடிச்சு விட்டுட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அந்த அவ்வளோதான். நீ ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. இனிமேல் நமக்கு தான் வேலை. இனி எப்படியோ போட்டதுபடி அப்படியே இருக்குமா. இனிமேல் தான் கிச்சன் க்ளீன் பண்ணணும், வீடு க்ளீன் பண்ணணும். இனிமேல் தான் நமக்கு வேலை. அவங்கள ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டு அடுத்தது நம்ம கிச்சன் க்ளீனிக் பார்க்க போகிறோம். பிள்ளை இப்போ தான் வேகமாக உட்காந்து எழுதிட்டுருக்காங்க. எழுதி முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு. பசங்களை கிளப்பி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு இது எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணணும். பாத்திரம் கிடக்கு எல்லாம் அப்படியே இருக்குது. அரிசி வேறு ஊற போட்டிருக்கேன் நான் இட்லிக்கு, அது வேறு அரைக்கணும். இனிமேல் தான் இதெல்லாம் செய்யணும். பசங்களை அனுப்பி விட்டாச்சு. இனிமேல் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அரிசி அரைக்கணும். அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் வேலை. நீ பார்த்துக்கோங்க, இன்றைக்கி என்ன சரியான வேலை இன்றைக்கி எனக்கு. அரிசி எள்ளி ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டுருவோம். அரிசியெல்லாம் கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு அப்புறமா பாத்திரம் கழுவலாம் ஓடிட்டுருக்கையில் அப்படின்ட்டு அரிசி அலசிக்கா கிரைண்டரில் போட்டு விட்டு தான் ஒரு பாத்திரம் கழுவ போனேன். ஒரு வழியாக கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோ எல்லா பாத்திரமும் கழுவி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்தது மாவு போட்டிருக்கேன். நான் மாவு பாப்பா அரைச்சிருக்கான்னு இந்த மாவு அரைச்சிட்ருக்க ஒரு கல் அள்ளிட்டு அடுத்ததான் வீடு கூட்டி வீடு வேற துடைக்கணும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். அப்படியே கிடந்துச்சு. வீடெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா சரி வீடை துடைக்கலாம் அப்படின்ட்டு வீடு துடைச்சேன்.
இன்றைக்கி எல்லா வேலையும் பார்த்துட்டே மாவு அரைச்சிட்டேன். கிரைண்டரில் ஒரு கல் போட்டுட்டு ஒரு வேலையை பார்த்து இப்படி மாவும் அரைச்சிட்டேன். வேலையோட வேலையாக ஒரு கல் அரைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை அள்ளிட்டு இன்னொரு கல் போட்டுட்டு அப்புறமா வீடு துடைக்கலாம். வீடு பெருக்கியாச்சு. அடுத்தது மாவு அள்ளிட்டு அப்புறம் வீடு துடைக்க போகிறேன். துடைக்கிற தண்ணியில் கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு துடைச்சோம்னா நல்லா வீடு க்ளீனாக இருக்கும். கிருமி நாசினியெல்லாம் வராது, இந்த ஈயெல்லாம் முக்கியாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து வீடு துடைக்கலாம். வீடு தொடச்சிட்டு இருந்தேன். நான் பார்க்கல. என்னோடய வீட்டுக்கார சாப்பிட வந்துட்டாங்க. நான் பார்க்கல. பின்னாடி வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு பார்த்து சிரிச்சாங்க. அம்மான்ட்டு அப்புறம் அப்படியே ஈரத்தோட வந்துட்டாங்க. சாப்பிட வந்தாங்க. சரியா அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்குள்ளேயும் மாவு அரைச்சிருச்சு. அந்த கல்லள்ளிட்டு உளுந்தை போட்டு விட்டேன். அப்புறம் உளுந்து அரைச்சிச்சு. அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் துடைக்க வேண்டியது இருந்துச்சா, வாங்க கொஞ்சம் அந்த வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களாம் வெளியில் துடைக்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுத்தாங்க. அந்த நேரம் கரெக்டாக வந்தாங்களா, சரி கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்க, வெளியில் துடைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டாங்க. வெளியில் துடைச்சிட்டு வாசப்படியெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதோட முடிச்சிட்டு சாப்பாடு உங்களுக்கு போட்டுட்டு வீடு ஃபுல்லாக மாப் போட்டாச்சு. வீடு க்ளீன் பண்ணி கிச்சன் க்ளீன் பண்ணி பாத்திரம் கழுவி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவ்வளோ வேலை பார்த்தாச்சு. அதுக்கடுத்து மாவு ஓடிட்டு இருந்துச்சா கிரைண்டரில், அதையும் அள்ளியாச்சு. ஒரு வேலையாக உளுந்து ஓடிட்டு இருந்துச்சு, அதையும் அப்படியே அள்ளி கிரைண்டர்லேயே கரைச்சிட்டேன். போட்டு அள்ளிட்டு அப்படியே கிரைண்டரையும் அங்கேயே தொடச்சாச்சு. கிரைண்டரை அள்ளி மாவு அள்ளி முடிச்சுட்டு ஒரு வேலை கையோட கிரைண்டரையும் தொடச்சிட்டு மாவு அரைச்சி முடிச்சாச்சு. வீட்டில் மாவு இருந்தால் தான், மாவு இல்லாட்டி நமக்கு ஒன்றும் புரியாது. ஒரு வழியாக மாவு அரைச்சிட்டேன். ஒரு 3 நாள் ஓட்டலாம். அடுத்ததான் நீ செவ்வாய்க்கிழமை சரி தலைக்குழி போட்டு ஒரு ஹேர் பேக் போடுவோன்ட்டு அரிசி ஊற போட்டு வச்சுருந்தேன்னா, அது கூட வெந்தயம் ஊற போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். வெந்தயம், ஒரு வெங்காயம், வீட்டில் ஒரு ஆலோவேரா இருந்துச்சு, அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது 3ஐயும் ஹேர் பேக் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு ஹேர் பேக் போட்டு குளிக்கலாம் அப்படின்னு அரைச்சி. இந்த வெயிலுக்கு வெந்தயம்லாம் தேய்ச்சி குளித்தா நல்லா குளிர்ச்சியாக, அதனால சரி தேய்ச்சி குளிப்போம். தலையே ஹீட்டாக இருந்துச்சு. தலையில் அப்ளை பண்ணி நல்லா குளிர்னு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. ஹேர் பேக் போட்டால் தான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தலையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். எந்த ஹேர் பேக் போட்டாலும் முதல்ல வந்து தலையில் வந்து ஹேர் ஆயில் வச்சுட்டு தான் நம்ம அப்புறம் ஹேர் பேக் போடணும். ஹேர் ஆயில் போட்டு சிக்கு எடுத்துகிட்டு அப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம்.
பண்ணியாச்சு. ஹேர் பேக் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். தலை குளிக்கும்போது நம்ம எப்போதுமே ஒரு பேக் போட்டு குளித்தோம்னா நம்ம உடம்பு கொஞ்சம் ஹீட்டு குறையும். அதனால தான் வெந்தயம்லாம் சேர்த்துக்கிறது. கொஞ்சம் முடிக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடி ரொம்ப இப்போ எல்லாம் முன்னாடி மாதிரியா இருக்குது, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. அதான் சரி ஏதாவது ஹேர் பேக் போடலாம் அப்படின்ட்டு ஹேர் பேக் போட்டிருக்கேன் இன்றைக்கி. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்மளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஹைப் கொடுத்துருங்க மறக்காமல். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.